ஆமேன். அல்லேலுயா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வாழ்வளிக்கும் வார்த்தை வழியாக இன்று கடவுள் நமக்கு தரும் ஆலோசனை, மரித்த ஆன்மாக்களுக்காக பாவ பரிகார பலி தேவையா, அதனால் பயன் என்ன என்பதுதான். அல்லேலுயா. தோபித் நூலில் ஆண்டவர் தோபித்தை ஆசீர்வதிக்க ஒரு காரணம், தோபித் அநாத பிணத்தை பற்றி புரிந்து தன்னுடைய கஷ்டத்தையும் வசதியையும் பொறுப்பெடுக்காமல் தனியே போய் பிணத்தை மறவு செய்து மரியாதை செய்து வந்தது நற்செயல் என்று கடவுளின் முன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். பழைய ஏற்பாட்டில் இறந்தவர்களுக்காக பலி பூசை எப்படி கொடுத்தார்கள் என்று நம்மளுக்கு புரிந்து கொள்வதற்காக 2 மக்கபேர் 12 அதிகாரம் 38 45 வரை வசனங்கள் வாசிப்போம். பின் யூதா தன் படையை திரட்டி கொண்டு அதுல்லாம் நகரை அடைந்தார். 7ஆம் நாள் வந்தபோது அவர்கள் தங்கள் வழக்கப்படி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அவ்விடத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள். போரில் மடிந்தவர்களின் சடலங்களை எடுத்து அவர்களுடைய மூதாதையர்களின் கல்லறைகளில் அடக்கம் செய்ய கொண்டு வந்தார்கள். எனவே அவர் செய்த தீமையால் அந்த பாவங்கள் அனைத்தையும் முற்றிலும் துடைத்தழிக்குமாறு வேண்டிய வண்ணம் மன்றாட்டில் ஈடுபட்டார்கள். யூதா பணம் சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் விழுந்தோர் மீண்டும் எழுபவர் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவார் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் வசனங்களை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 29 வசனத்தில் சொல்கிறார், மேலும் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுகிறார்களே, ஏன் அப்படி செய்கிறார்கள்? இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் அவர்களுக்காக திருமுழுக்கு பெறுவானேன்? இவ்வார்த்தையில் புனித பவுல் இறந்தோருக்காக சிலர் திருமுழுக்கு பெறுவதை பற்றி சொல்கிறார். இறந்தோர் பாவ மன்னிப்பு பெற்று உயிருடன் எழுப்பப்படுவதற்கு தான் அவர்கள் இறந்தோர்க்காக திருமுழுக்கு பெற்றுக்கொண்டனர். 1 பேதுரு 3 அதிகாரம் 21 வசனம் சொல்கிறார், அந்த தண்ணீர் ஆனது திருமுழுக்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலில் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது குற்றமற்ற மனசான்றுடன் கடவுள் தரும் வாக்குறுதியாகும். இது கிறிஸ்து இயேசுவில் உயர்த்தெழுதல் வழியாக இப்பொழுது உங்களுக்கு மீட்பளிக்கிறது. இறந்தோருக்காக திருமுழுக்கு பெறுபவர் இறந்தோர்களின் பாவ மன்னிப்புக்காக கடவுளோடு செய்யும் ஜெபமும் அப்படியே இறந்தோருக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்தில் ஆத்மா பாவ மன்னிப்பு பெற்று பரலோகம் சென்று சேர்வார்கள் என்று நாம் புரிந்து வாழ வேண்டும். 1 பேதுரு 3 அதிகாரம் 19-21 அந்த நிலையில் இயேசு காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தன் செய்தியை அறிவித்தார். நோவா பேழையை செய்து கொண்டிருந்த நாட்களில் பெருமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. காவலில் இருந்த ஆவிகள் என்று கூறும்போது இவ்விடத்தில் ஆத்மா பாவ பரிகாரம் செய்து வாழ்வதுண்டு என்ற உண்மையைத்தான் கத்தோலிக்க சபை விசுவாச சத்தியமாக அறிக்கையிடுகின்றது. அதன்படி மரித்தோர்களுக்காக ஜெபிக்கின்றது. இதுதான் பழைய ஏற்பாட்டு காலங்களில்
செய்ததாக 2 மக்கபேயர் 12 அதிகாரம் 38 45 வசனம் வரை இதில் காண்கின்றது. இதை நம்ம படிக்க வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும். இறந்தவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் என்று அவர் விசுவசித்தார். அதனால் பாவங்களில் நின்று மீட்கப்படும்படி இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்வது புனிதமும் பயனுமுள்ள எண்ணமாய் இருக்கின்றது. நாம் அவருக்காக எப்போதும் ஜெபிப்பதும் பலி பூசை ஒப்புக்கொடுப்பதும் தான தர்மங்கள் செய்வதும் அவருடைய பாவ பரிகாரத்துக்கு பயனுள்ளது என்று புரிந்து கொள்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இறந்தவர்களின் ஆன்மாக்கள் மீட்பு பெறும்படி உமது திருக்குமாரனின் திரு ரத்தம் இன்று உலகமெங்கும் நிறைவேற்றப்படும் திரு பலிகளோடு ஒன்றித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். ஆவே மரியா.